எவ்வளவோ நடக்கும். இப்போ டிஜிட்டல் எம்பசி எடுத்துக்கங்க. நாங்க அத பெரிய லெவல்ல ப்ரமோட் பண்ணிக்கிட்டு வரோம். நீங்க இந்தியால பார்த்துக்கிட்டு வர டிஜிட்டல் புரட்சி, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏழைகளுக்கு அது எம்பவர்மென்ட்டோடைய மிகப்பெரிய ஒரு கருவி. இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ங்கிறது. அப்புறம் இன்இக்வாலிட்டிய குறைக்கிறதுக்கு டிஜிட்டல் ரெவல்யூஷன் ரொம்ப உதவியா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏஐ இன்னைக்கு உலகமே ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கு ஏஐய. இந்தியா உலகத்தையே லீட் பண்ணும். बिल्कुल நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு. யூத் இருக்காங்க. எவ்வளவோ செய்ய முடியும். 2வது இந்தியாவுல நெறைய வேற்றுமை இருக்கு. நம்ம டேட்டாவுடைய சக்தி ரொம்ப அதிகம். 2வது நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க, நான் இப்போ அ கன்டென்ட் கிரியேட்டர்ஸ மீட் பண்ணேன். கேமிங்காரங்களையும் மீட் பண்ணேன். அவங்க கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் கேட்டேன், இது இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆறதுக்கு என்ன காரணம்? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேட்டா ரொம்ப சீப்புன்னு. உலகம் முழுக்க டேட்டா எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னா, நான் உலகத்தோடைய கேமிங் காம்படிஷனுக்கு போனா, அங்க எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னா, ஆனா வெளிநாட்டு மக்கள் இந்தியாவுக்கு வந்தா சொல்லுவாங்க, அட இது இவ்வளவுதானா? இப்ப இந்தியால அவங்களுக்கு ஒரு ஏரியா ஓபன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆன்லைன்ல எல்லா பொருட்களும் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமா. காமன் சர்வீஸ் சென்டர் அனைத்து கிராமங்கள்லயும் சின்னமா இருந்தா 1, பெருசா இருந்தா 2, அப்புறம் 3 காமன் சர்வீஸ் சென்டர். அப்புறம் இப்ப காமன் சர்வீஸ் சென்டர்ல சாதாரணமானவங்க கூட ரயில்வே டிக்கெட்ஸ் ரிசர்வ் பண்ணணும்னா, அவங்க கிராமத்திலேயே காமன் சர்வீஸ் சென்டர்ல பண்ணிடலாம். இது சிட்டிசன் சென்ட்ரிக். நடந்திருக்கிற இந்த ஏற்பாடுகளால நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு சில தடவை என்னுடைய கவர்னன்ஸ்ல பிலாசபி இருக்கு. அது என்னன்னா P2G2. நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரோ பீப்புள் குட் கவர்னன்ஸ். P2G2.